இன்னைக்கு நம்ம வந்து பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி லைக் சத்குரு சதாஃபல் தேவ்ஜி மகாராஜ் மாடர்ன் வேதாந்தா அந்த பிலாசபி மேல சுவாமிஜியோட ஒப்பீனியன் இல்ல ஒரு கமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சத்குரு தரம்சந்திர தேவ்ஜி மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, சுவாமிஜி வந்து ஒரு காலகட்டத்தில் ஸோ சுவாமிஜி வாஸ் டிராவலிங் இன் மெனி பிளேசஸ் இன் இந்தியா இல்லையா, நம்ம லாஸ்ட் சாப்டர்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதேயோட டிராவல் வந்து சுவாமிஜி கண்டினியூ ஆச்சு. அந்த டிராவல் கண்டினியூ வரப்ப சுவாமிஜி வந்து அயோத்தியா போய் சேர்றாரு. அயோத்தியால வந்து பாத்தீங்கன்னா அந்த சரையூர் ரிவர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சரையூர் ரிவர் பக்கத்துல ஒரு ஒரு கேவ் இருந்தது. அந்த கேவ்ல வந்து ஒரு சாது உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த சாதுவோட அவர் சுவாமிஜி வந்து பேசுறதுக்கு போவார். ஸோ அந்த சாது எப்படி இருப்பார் அப்படின்னா பாத்தீங்கன்னா, ரெண்டு காதும் அப்புறம் ஒரு மூக்கு, அது வந்து காட்டன் வச்சு அவர் கவர் பண்ணியிருப்பாரு. ஒரே ஒரு மூக்கு வழியா தான் சுவாசம் எடுத்துட்டு இருப்பாரு. பேசிக்கலா அவர் வந்து என்ன சொல்றது, மௌன விரதம் வந்து அவர் பிராக்டிஸ் பண்ணுவார் இந்த மாதிரி. ஸோ அந்த சாதுவை வந்து சுவாமிஜி வந்து போய் மீட் பண்றாரு. ஸோ அவர் மௌன விரதம் பிராக்டிஸ் பண்றதுனால சுவாமிஜி வந்து அவரோட சத்சங் வந்து எப்படி பண்றாருன்னா லைக் பேப்பர்ல எழுதி ஸோ அவங்க வந்து சத்சங் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல மற்ற ரிலீஜியஸ் பிளேசஸ், அயோத்தியால இருக்கிற மற்ற ரிலீஜியஸ் பிளேசஸ் எல்லாம் கூட சுவாமிஜி வந்து விசிட் பண்றாரு. ஆனா ஒரு ஒரு இம்ப்ரெசிவான ஒரு மகாத்மாவோ இல்ல ஒரு சாதுவோ வந்து சுவாமிஜி வந்து யாருமே பார்க்க மாட்டாரு அயோத்தியால. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அங்க கோசாமி துளசிதாஸ் ரொம்ப ஃபேமஸான போயட். ஸோ அவர் தான் ராம்சரித்திர மானஸ் எழுதியிருக்காரு. ஸோ அந்த கோசாமி துளசிதாஸோட இடத்துக்கு சுவாமிஜி போகிறாரு. அங்க வந்து ஒரு மகந்தா அப்படின்னா பேசிக்கலி லைக் ஹூ இஸ் அ ப்ரீச்சர் இன் தட் மடம் அப்படின்னு சொல்லலாம். அங்க ஒரு மகந்தா வந்து ஒரு சின்ன பையனுக்கு கீதா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பார், பகவத்கீதா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். ஸோ அந்த பகவத்கீதா டீச் பண்றப்ப அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த இந்த உலகமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி பிரம்மை அப்படின்னா மிராஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல, லைக் இது ஒரு பிரம்மை அப்படின்றத வந்து அவருக்கு அந்த பையனுக்கு வந்து அந்த மகந்தை வந்து டீச் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அப்போ சுவாமிஜி அதை கேட்டுட்டு வந்து அங்க நின்றுட்டு சுவாமிஜி வந்து அந்த மகந்த் கிட்ட கேட்கிறாரு, லைக் இது எப்படி நீங்க வந்து ஒரு பிரம்மை, இந்த உலகமே எப்படி ஒரு பிரம்மை அப்படின்னு சொல்றீங்க அப்படி. ஸோ அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அந்த மகந்த் வந்து சுவாமிஜி கொடுப்பாரு. ஸோ அதை கேட்டுட்டு சுவாமிஜி புரிஞ்சுப்பாரு, இவருக்கு எந்த விதமான அனுபவமும் எதுவுமே இல்லை. ஸோ இவருக்கு எந்த விதமான நாலேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு சுவாமிஜி வந்து குவைட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போவாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முக்தி தேவின்னு ஒரு லேடியை வந்து சுவாமிஜி மீட் பண்ணுவாரு. அவங்க யாருன்னா பாபா பிரீத்து சஹாவோட டிசைபிள். அவங்கள மீட் பண்றாரு சுவாமிஜி. அந்த முக்தி தேவியோட சில விஷயங்கள்லாம் ஒரு யோகா பத்தி டிஸ்கஸ் பண்றாரு. ஸோ அந்த முக்தி தேவி பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிப்பில் மார்கா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிப்பில் மார்கானா என்ன? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சத்சங்ஸ்ல கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யோகா வந்து பாத்தீங்கன்னா இல்ல மெடிடேஷன் பாத்தீங்கன்னா 3 டைப்ஸா இல்ல 3 கேட்டகரிஸா இதை வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னா பிப்பில் மார்கா. பிப்பில் அப்படின்னா வந்து என்னன்னா எறும்பு, ஆண்ட். ஸோ இந்த மார்கா எப்படின்னா, ஸோ இப்போ ஒரு ஒரு ஆண்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இட் நீட்ஸ் அ சப்போர்ட் இல்லையா. அதுக்கு வந்து ஒரு பூமியோ இல்ல ஒரு செவரோ சம்திங் இட் நீட்ஸ் அ சப்போர்ட். அது இருந்தாதான் வந்து இட் கேன் டிராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். வித்தவுட் சப்போர்ட் அந்த எறும்புனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. ஸோ இது வந்து பிப்பில் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று மார்கா எப்படின்னா கபில். கபில்னா மங்கி, குரங்கு. ஸோ குரங்குக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு சில ஒரு ஒரு சில வினாடிகள் வந்து சப்போர்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவுது, ஒரு மொமெண்ட்ரியா ஒரு டைம் வந்து அது வந்து காத்துல இருக்கு. அதுக்கு எந்த விதமான சப்போர்ட் தேவையில்லை. இட் கேன் ரீச் ஃப்ரம் ஒன் டெஸ்டினேஷன் டு அனதர் டெஸ்டினேஷன் வித்தவுட் சப்போர்ட் ஃபார் சம் டைம். ஸோ இந்த மாதிரி மெடிடேஷன் பிராக்டிஸ் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கபில் மார்கா அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் டைப் ஆஃப் மெடிடேஷன் என்னன்னா விஹங்கம் மார்கா. விஹங்கம் அப்படின்னா பேர்ட். ஸோ விஹங்கம் மார்காக்குள்ள ஒரு பறவைக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எந்த விதமான சப்போர்ட் இல்லாம ஒரு லாங்கர் டியூரேஷன் கூட அதனால டிராவல் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதனால வந்து இதை விஹங்கம் மார்கான்னு சொல்லுவாங்க. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன்ல சுப்பீரியர் மோஸ்ட் மெடிடேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா விஹங்கம் மார்கா தான். இந்த விஹங்கம் என்ற டெர்மினாலஜி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து சுவாமிஜி இன்வென்ட் பண்ண டெர்மினாலஜி கிடையாது. இது வந்து மற்ற செயின்ஸ் கூட இந்த விஹங்கம் மார்க்கை பத்தி தான் பேசியிருக்காங்க, அதோட சுப்பீரியாரிட்டி பத்தி தான் பேசியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஆல்ரெடி கபீர் சாஹப் வந்து இதை பத்தி சொல்லியிருக்காரு. அதே போல மகாராஷ்டிரால சந்த் துக்காராம்ன்றது அவர் ரொம்ப ஒரு ஃபேமஸ் செயின்ட். அவரும் வந்து பாத்தீங்கன்னா விஹங்கம் மார்க்கை பத்தி தான் அவர் பேசியிருப்பார். ஸோ இந்த விஹங்கம் மார்க்கான்றது வந்து ஒரு புது டெர்மினாலஜி கிடையாது.
பட் இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து விஹங்கம் யோகா இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றோம் பிகாஸ் சுவாமிஜி டீச்சர்ஸ் தட் மார்க்கா, அதனால இந்த விஹங்கம் யோகா இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து சுவாமிஜி பாத்தீங்கன்னா ஹரித்வாருக்கு டிராவல் பண்ணுவார் அயோத்தியால இருந்து. அங்க வந்து மகா கும்பம் நடந்துட்டு இருக்கும். ஸோ கும்பமேளான்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் த லார்ஜஸ்ட் கேதரிங் இன் த வேர்ல்டு வேர் லேக்ஸ் ஆஃப் டிவோட்டீஸ் அவங்க வந்து தே கம் அண்ட் டேக் பாத் இன் கங்கா. ஸோ இது வந்து வேரியஸ் பிளேசஸ்ல வந்து இந்தியாவில் நடக்கும். ஸோ இது வந்து இட் இஸ் அ பிக்கஸ்ட் ஈவெண்ட் இன் த என்டையர் வேர்ல்டு, ஓகே, விச் கேன் பி ஈவன் சீன் ஃப்ரம் அ சேட்டிலைட். ஸோ இட்ஸ் சச் அ பிக் ஈவெண்ட். ஸோ மகா கும்பத்துக்கு சுவாமிஜி வந்து ஹரித்வாருக்கு போவார். ஸோ அங்க ஹரித்வார்ல வந்து சுவாமிஜி வந்து லேக்ஸ், தௌசண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் செயின்ஸ், சாதுஸ், டிவோட்டீஸ் சுவாமிஜி வந்து பார்ப்பார். அவங்கள எல்லாரும் அப்சர்வ் பண்றாரு. அவரோட பிஹேவியர் என்ன, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் என்ன, அவங்களோட எப்படி டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் பாக்குறாரு. ஸோ அந்த மகா கும்பத்துல வந்து எவ்ரி ஒன் ஃப்ரம் ஆல் செக்ட்ஸ், லைக் ஹிந்துவிசம் பாத்தீங்கன்னா ஒரு 4 மேஜர் செக்ட்ஸ்ல டிவைட் பண்ணிருக்காங்க. அதே போல 52 சப்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த 4 மேஜர் செக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷைவிசம், அதுக்கப்புறம் வைஷ்ணவிசம், அதுக்கப்புறம் சக்தி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மர்த்தா. இதுதான் வந்து 4 செக்ட்ஸ், மேஜர் செக்ட்ஸ் ஆஃப் ஹிந்துவிசம் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் சைவிசம்ன்றது பேசிக்கலி தே ஆர் ஆல் வர்ஷிப்பர்ஸ் ஆஃப் சிவா. வைஷ்ணவத்துல தே ஆக்சுவலி வர்ஷிப் த ஃபார்ம்ஸ் ஆஃப் விஷ்ணு. அதே போல சக்தியில வந்து தே வில் ப்ரே எனி ஃபார்ம் ஆஃப் சக்தி, எனி காட், காடஸ், ஓகே, அந்த மாதிரி சக்தியை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதே போல ஸ்மர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மர்த்திசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்மர்த்திசம், திஸ் இஸ் த மோஸ்ட் காமன்லி பிராக்டிஸ்ட் இன் ஹிந்துவிசம் இன் இந்தியா. ஸோ ஸ்மர்த்திசம்ல வந்து பாத்தீங்கன்னா there is no one particular god, like they can pray any, like they will also pray Shiva, Vishnu, Shakti, Ganesha, Muruga, like so many gods are there in Hinduism. ஸோ எல்லாருமே அவங்க வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க, விச் இஸ் வெரி காமன் இன் இந்தியா. ஸோ இந்த 4 செக்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து ஹிந்துவிசம் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 செக்ட்ஸும், அதுக்கப்புறம் 52 சப்செக்ட்ஸ். லெட்ஸ் நாட் கோ இன்டு 52 சப்செக்ட்ஸ், அது வந்து ரொம்ப பெரிய லிஸ்ட். இது எல்லா செக்ட்ஸ் சேர்ந்தவங்க வந்து அந்த மகா கும்பத்துல வந்து வருவாங்க. ஸோ சுவாமிஜி எல்லாருமே ஆக்சுவலா பார்ப்பாங்க. அண்ட் ஹி வில் ஃபீல் வெரி கன்சர்ன்ட். என்னன்னா அவங்க வந்து ஒரு கவலைக்குள்ள ஒரு நிலைக்கு வந்து சுவாமிஜி வந்து வந்துருவார். அது அவங்களெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ பேர் வந்து எந்த விதமான அனுபவமும் நாலேஜ் எதுவுமே இல்லாம வந்து இவங்க இவ்வளவு இப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு. இந்தியாக்குள்ள வெறும் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் செயின்ஸ் மாத்திரம் தான் நாலேஜ் இருக்கு. மற்றவங்க எல்லாம் வந்து தேர் ஜஸ்ட் லீடிங் தர் லைஃப் வித்தவுட் எனி பர்பஸ். இப்படி இருக்காங்களே அப்படின்னு. அப்ப சுவாமிஜிக்கு வந்து ஒரு கவலைக்குள்ள ஒரு நிலைமைக்கு வராரு. இப்படி இருந்தா எப்படி நமக்கு நாடு வந்து டெவலப் ஆகும், எப்படி வந்து மக்களுக்கு வந்து ப்ராப்பர் நாலேஜ் போகும், எப்படி இந்த நாடு டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கவலையான நிலைமைக்கு அவர் வராரு, இவ்வளோ பேரை பார்த்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹரித்வாரம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து குருகுல் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு. அந்த குருகுல் யூனிவர்சிட்டியில சுவாமிஜி வந்து ஸ்டே பண்றாரு, நைட் ஸ்டே பண்றாரு. ஸோ அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாமிஜி ரொம்ப டீடைல்டா பிராணாயாமா வந்து கத்துக் கொடுக்குறாரு. எல்லாருக்குமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து கத்துக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து சுவாமிஜி கங்கா நதியை கிராஸ் பண்ணி அவர் வந்து டிராவல் பண்றாரு. ஸோ அந்த டிராவல் பண்றப்ப வந்து ஒரு செயின்ட் வந்து சுவாமிஜியை பாக்குறாரு. சுவாமிஜியை பார்த்துட்டு வந்து அவர் பேரு சொல்லி சுவாமிஜியை கூப்பிடுறாரு அந்த செயின்ட். அப்ப சுவாமிஜி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, யாருக்கு என்னோட பேரை தெரியும், என்ன பேரை வச்சு கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ சுவாமிஜி வந்து போகிறாரு அவரை மீட் போறப்ப வந்து அவர் ஒரு சமாதி நிலை அடைஞ்ச ஒரு செயின்டா இருப்பார். ஸோ சுவாமிஜி அவரை மீட் பண்ணி சுவாமிஜி ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஸோ அவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா விஹங்கம் யோகா பத்தி சத்சங் பண்ணுவாங்க, கான்செப்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ சுவாமிஜி ரொம்ப சந்தோஷப்படுவார், லைக் அட்லீஸ்ட் ஒரு நல்ல செயின்ட்டை வந்து நம்ம வந்து பார்த்தோம், இவ்வளவு பெரிய கேதரிங்ல நம்ம அட்லீஸ்ட் ஒரு செயின்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஹி வில் பி லைக் வெரி ஹாப்பி. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இம்ப்ரெஸும் ஆவார். ஸோ இதுக்குள்ள வந்து தரம்சந்திர தேவ்ஜி மகாராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து பேசிக்கா வந்து ஒரு கூட்டமா ஒரு கிரேட் சயின்ஸ் என்னைக்குமே மூவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, சிங்கம் வந்து சிங்கிள தான் வரும் அப்படின்னு. ஸோ அதே போல வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து மலையாகிரி சந்தனம், மலையாகிரின்ற ஒரு சாண்டல்வுட் டைப், தட்ஸ் வெரி வெரி குட் வெரைட்டி ஆஃப் சாண்டல்வுட். ஸோ இந்த மலையாகிரி சாண்டல்வுட் ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா யூ வில் நாட் ஃபைண்ட் இன் கைண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட். இது மலையாகிரி சாண்டல்வுட் ஃபாரஸ்ட் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. இது வந்து ரொம்ப ரேர் ட்ரீ, எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இது வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து க்ரோர்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் சாதுஸ்ல நாலேஜ் உள்ள ஒரு சாதுவோ இல்ல ரிஷியோ வந்து ரொம்ப கம்மி தான், ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க அப்படின்றதான் வந்து சத்குரு தரம்சந்திர தேவ்ஜி மகாராஜ் சொல்றாரு. அந்த மாதிரி சாது தான் வந்து மக்களுக்கும் அப்புறம் நாடுக்கும் நல்லது வந்து பண்ணுவாங்க.
வெறும் மக்களுக்கு மத்தியில இந்த நாடுக்கே நல்லது வந்து அந்த அந்த மாதிரி சாதுகள் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சுவாமிஜி வந்து ரிஷிகேஷ்க்கு போகிறாரு ஹரித்வார்ல இருந்து. ஸோ ரிஷிகேஷ்ல என்ன உங்களுக்கே தெரியும், லைக் யூஸ்வலா நிறைய சாதுக்கள் வந்து அந்த கங்கா பேங்க்ஸ்ல வந்து சின்ன சின்ன குடிசை எல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க வந்து அங்க ரிஷிகேஷ்ல வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சுவாமிஜி வந்து ரிஷிகேஷுக்கு போகாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிஷிகேஷ்ல அந்த காலகட்டத்துல நேபாளிஜி அப்படின்னு சொல்லி ஒரு பாபா, அந்த பாபா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அவரு வந்து நிறைய பேருக்கு, நிறைய சன்னியாசிங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தா ஆக்சுவலா சொல்லி கொடுப்பாரு அவரு. சோ சுவாமிஜி வந்து அந்த நேபாளிஜியை வந்து போய் மீட் பண்றாரு. இந்த மாடர்ன் வேதாந்தா அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாரு. அப்ப சுவாமிஜி வந்து சொல்றாரு, இந்த மாடர்ன் வேதாந்தா வந்து இது ஆக்சுவலா வந்து இதுக்குள்ள இந்த இந்த மாடர்ன் வேதாந்தாக்குள்ள எந்த விதமான அனுபவமும் இல்லை. இது வந்து வெறும் மனசாலையும் புத்தியாலையும் வந்து இன்டர்பிரட் பண்ணி இதை வந்து டீச் பண்றீங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து அவர் வந்து இந்த நேபாளிஜி பாபாவோட டிஸ்கஸ் பண்றாரு. இந்த கடவுள் வந்து இந்த மனசுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்டவர் தான் இந்த கடவுள். ஓகே, இந்த பிசிக்கல் சென்ஸ் ஆர்கன்ஸ் வச்சு இந்த கடவுளை வந்து நம்ம ரீச் பண்ணவே முடியாது அப்படின்னு வந்து சுவாமிஜி வந்து நேபாளிஜியோட டிஸ்கஸ் பண்றாரு. அதுக்கு நேபாளிஜி என்ன சொல்றாருன்னா வந்து ஆத்ம சாட்சா்காரம் தான் எல்லாமே, இட் இஸ் எவ்ரி திங். ஓகே, நான் கடவுள், அதாவது நம்மளே தான் கடவுள், அந்த ஆத்மா தான் கடவுள், அந்த மாதிரி வந்து கான்செப்ட் வந்து நேபாளிஜி வந்து சொல்றாரு. ஸோ அந்த ஆத்மா தான் வந்து பிராமணா பேசிக்கலி பரபிரம்ம ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லலாம். எவ்ரி திங் இஸ் தட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சுவாமிஜிக்கு நேபாளிஜி வந்து சொல்றாரு. அப்போ சுவாமிஜி வந்து என்ன சொல்றாருன்னா, இது தப்பான ஆக்சுவலா வந்து மெசேஜ், இது வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்மளே தான் வந்து பிராமன் அப்படின்னா, அதாவது நம்மளே தான் கடவுள் அப்படின்னா, ஏன் வந்து நம்ம இந்த இந்த ஆத்மா வந்து கடவுளை தேடி போகுது, இல்ல வந்து கஷ்டத்தை விட்டுட்டு சுகத்தை தேடி போகுது அப்படின்றத வந்து சுவாமிஜி வந்து சொல்றாரு. இது வந்து ஒரு தப்பான பிலாசபி வந்து இவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சுவாமிஜி வந்து ஃபீல் பண்றாரு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தர்மசந்திர தேவ்ஜி மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நிறைய தப்பான வழியில இருந்து வரணும்னா ஒரு ட்ரூ குரு கிட்ட நம்ம போய் சஹஜ் யோகா பிராக்டிஸ் பண்ணி சத்குருவோட கைடன்ஸ்ல தான் நம்ம வந்து இந்த கரெக்டான பிலாசபி வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அகைன் விஹங்கம் யோகா வந்து இங்க சஹஜ் யோகான்ற வந்து வேர்டு வந்து சத்குரு தர்மசந்திர தேவ்ஜி மகாராஜ் யூஸ் பண்றாரு. விஹங்கம் யோகாக்கு நிறைய நேம்ஸ் இருக்கு. அதுக்கு ஒன் ஆஃப் த நேம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சஹஜ் யோகா. சஹஜ்னா வெரி சிம்பிள் யோகான்னு கூட சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் அந்த ரிஷிகள் என்னென்ன அனுபவம் பண்ணாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே நேபாளி ஜி அந்த பாபாவோட டிஸ்கஸ் பண்ணிட்டு சுவாமிஜி வந்து ஹி ஃபர்தர் டிராவல்ஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 miles டிராவல் பண்ணி ஒரு மலை ஏறுறாரு. அந்த மலையில ஒரு அடர்த்தியான ஒரு காடு. ஓகே, அந்த காடுக்குள்ள அவர் சுவாமிஜி போகிறாரு. ஸோ அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான என்வரான்மெண்ட் இருக்கும். பேசிக்கலாக அந்த காடுல ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக ஒரு ஸ்ட்ரீம் வந்து போயிட்டே இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த இடம் இருக்கும். அங்க வந்து ஒரு கேவ் இருக்கும். அந்த கேவ்ல வந்து ஒரு மகாத்மா, அங்கேயும் ஒரு பாபா வந்து பாபா இல்ல செயின்ட் இல்ல மகாத்மா எப்படி வேணா சொல்லலாம், அங்க அந்த கேவ்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஏதோ ஒரு மெடிடேஷன் சம்திங் அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ சுவாமிஜி வந்து அவரை மீட் பண்ணி அவர் கேட்பாரு, நீங்க என்ன ஆக்சுவலா பண்றீங்க, நீங்க என்ன பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னு. அப்ப அந்த மகாந்த் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து ராமநாமம் ஜபம் பண்றேன், ராம் 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 அப்படின்னு சொல்லி நான் ஜபம் பண்றேன் கடவுளை அடையறதுக்கு அப்படின்னு வந்து அவர் சுவாமிஜி கிட்ட அவர் சொல்றாரு. அப்ப சுவாமிஜி சொல்றாரு, ராமநாமம் ஜபம் பண்றதுனால அந்த கடவுள் கிடைச்சிருவாரா, இல்லாட்டி அந்த கடவுள் கிடைக்கிறதுக்காக எஃபர்ட்ஸ் இல்ல அது என்ன பண்ணணுமோ அந்த எஃபர்ட்ஸ் நீங்க எடுக்கிறீங்களா, அது வந்து நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு சுவாமிஜி என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பாருன்னா அப்படின்னா, ராம் ராம் ராம்னு சொல்லி நம்ம வந்து கடவுள் கிடைச்சா, அதே போல இனிப்பு இனிப்பு இனிப்புன்னு சொல்லி நம்ம வாய் வந்து ஸ்வீட் ஆடணும் இல்லையா, இல்லாட்டி வந்து தண்ணி தண்ணி தண்ணின்னு சொல்லி நம்ம தாகம் தீந்துடணும் இல்லையா. சோ நம்ம தண்ணி தண்ணி தண்ணின்னு சொல்லி தாகம் தீந்துருதா, இல்ல இனிப்பு இனிப்பு இனிப்புன்னு சொல்லி நம்ம வாய் வந்து இனிப்பு ஆகுறதா, இல்ல. அதே போல அந்த ஸ்வீட் நம்ம வந்து வாய் ஸ்வீட் ஆகணும்னா அதுக்கு ஸ்வீட் நம்ம வந்து வாங்கி சாப்பிடணும். அதே போல நம்ம தாகம் தணியணும், அந்த தண்ணி எடுத்து குடிக்கணும், அப்பதான் நம்ம தாகம் போகும். சோ இதே போல நீங்க வந்து ஜபம் பண்ணீங்கன்னா எப்படி அந்த ராமர் உங்களுக்கு கிடைப்பாரு அப்படின்னு வந்து சுவாமிஜி வந்து அவர் கேட்கிறாரு. அதே போல சுவாமிஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ராமர் வந்து
எல்லா இடத்துலயும் இருக்காரு, எல்லாருக்குள்ளயும் இருக்காரு, எல்லா மனிதனுக்குள்ளயும், எல்லா ஜீவராசிங்களுக்குள்ள இந்த ராமர் வந்து இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாரு. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பிளனேஷன். ராமர்னா யார், ராம்னா என்ன? ஓகே, ஸோ பேசிக்கலி ராமா இஸ் ஆல்சோ அனதர் நேம் ஆஃப் பரமாத்மா ஆர் கடவுள். இதுல வந்து ராம்ன்ற வேர்டு எப்படி வந்ததுன்னா ரமணான்ற வேர்ட்ல இருந்து தான் வந்தது. அதாவது ரமன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆத்மா எப்ப அந்த கடவுள்ல அஹ், 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 ரம் அப்படின்னா ஹிந்தியில சொல்லுவாங்க, ரம்ஜானா அப்படின்னு சொல்லுவாங்க. மே உஸ்கே அந்த ரம் கயா அப்படின்னா, அதாவது நம்ம வந்து ஒன்றடைஞ்சிட்டா எப்படி ஆடும், நம்மளே வந்து மறந்துருவோம், ஒன்றடைஞ்சு நம்மள மறந்துருவோம். இதுதான் வந்து ரம்னா அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில வந்து. ஸோ மே ரம் கயா, அதாவது நம்ம ஒரு 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 பாட்டு கேட்டுட்டு இருக்கோம்னா, ஒரு மியூசிக் கேட்டோம்னா, அந்த மியூசிக்ல நம்ம அப்படியே வந்து மெய்யடைஞ்சு நம்ம போயிடுறோம் இல்லையா, நம்ம வி ஃபர்கெட் அவர் செல்ஃப். பேசிக்கலி நம்ம நிறைய அந்த மாதிரி நடக்குது இல்லை, ஒரு மியூசிக் கேட்கிறப்ப ஒரு 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 நல்லதா ஏதாவது விஷயம் பார்த்தா வி ஜஸ்ட் ஃபர்கெட் அவர் செல்ஃப் அண்ட் வி ஜஸ்ட் கெட் டிசால்வ்ட். ஸோ ராம் இஸ் அ என்டிட்டி ஆர் ஆர் என்ன சொல்றோம், ஒரு எனர்ஜி இன் விச் த சோல்ஸ் வில் ஆக்சுவலி கோ அண்ட் டிசால்வ் இட்ஸ் அண்ட் இட் வில் ஃபர்கெட் அபவுட் இட் செல்ஃப். இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அது மறந்துடும். ஸோ ராம் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி நேம் ஆஃப் பரமாத்மா. ஸோ அதுதான் சுவாமிஜி வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி ராம் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்காரு, அவரை எப்படி அடையணும், அதுக்கான எஃபர்ட்ஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ராமான்ற பேர் வந்து திரேதா யுகத்துல இருந்து தான் ஃபேமஸ் ஆச்சு இல்லையா, அதுதான் சுவாமிஜி வந்து சொல்றாரு அவருக்கு. திரேதா யுகம்னா பேசிக்கலி என்ன, we know like ராமாயணா தெரியும். ஸோ ராமாயணா வாஸ் the event which happened during the திரேதா யுகம். மகாபாரதா இஸ் a event which happened in துவாபர யுகம். ஸோ திரேதா யுகத்துல நடந்த இந்த ஈவெண்ட்ல அதுக்கப்புறம் தான் இந்த ராமா என்ற வேர்டு வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஓகே, ஸோ சன் ஆஃப் தசரதா வி நோ ஹிம் ஆஸ் அ ராம். ஸோ வசிஷ்ட ரிஷி தான் வந்து அந்த பேரை வந்து அவர் கொடுக்குறாரு ராமுக்கு. ஆனா சுவாமிஜி என்ன கேட்கிறாருன்னா, திரேதா யுகத்துக்கு முன்னாடி எந்த பேரை வந்து ரிஷிகள் முனிகள் வந்து ஜபம் பண்ணி அவங்க கடவுளை அடைஞ்சாங்க அப்படின்னு வந்து கேள்வி வந்து கேட்கிறாரு. அந்த கடவுள் அதுக்கு முன்னாடி கூட இருந்தார் இல்லையா, அப்ப எந்த நாம ஜபம் பண்ணி அவங்க வந்து அந்த ரிஷிகள் எல்லாம் அந்த கடவுளை அடைஞ்சாங்க அப்படின்ற கேள்வி கேட்கிறப்ப, அவர் வந்து அங்க இருக்கிற அந்த பாபா வந்து அந்த மகாத்மா வந்து ஒரு 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 மாதிரி சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு, ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாரு. ஹி வாஸ் லைக் லைக் யார் நீங்க, எங்கிருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சுவாமிஜி கேட்கிறாரு. நான் வந்து பல வருஷமா இந்த கேவ்ல வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன், தபஸை பண்ணிட்டு இருக்கேன். அதே இல்லாம நான் இந்தியால நிறைய பிளேசஸ் டிராவல் பண்ணியிருக்கேன், எனக்கு ஆனா இந்த மாதிரி விஷயம் வந்து யாருமே சொன்னது இல்லையே அப்படின்னு வந்து அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அவர் வந்து அதே போல இந்த கேவுக்கும் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, ஆனா இந்த மாதிரி வந்து கான்செப்ட்ஸ், பிலாசபி, இந்த மாதிரி ஸ்வீட் வாய்ஸ்ல இவ்வளவு டீப்பான பிலாசபிஸ் யாருமே எனக்கு சொன்னது இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர் வந்து சுவாமிஜி கிட்ட சொல்றாரு. ஸோ அப்போ வந்து சுவாமிஜி வந்து அவர் ரிக்வஸ்ட் பண்றாரு, சுவாமிஜி நீங்க நீங்க வந்து இந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்து இருங்க சுவாமிஜி அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரிக்வஸ்ட் பண்றாரு. ஸோ அவர் ரிக்வஸ்ட் பண்றதுனால சுவாமிஜி வந்து அந்த இடத்துல சில நாள் வந்து தங்குறாரு, அந்த கேவ்ல வந்து தங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் திருப்பியும் வந்து ஹரித்வாருக்கு வந்துடுறாரு. ரிஷிகேஷ் வந்துட்டு ரிஷிகேஷ்ல இருந்து ஹரித்வார்ல வந்துட்டு ரிஷிகுல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து சுவாமிஜி வந்து ஸ்டே பண்றாரு. ஸோ இதுக்கப்புறம் சுவாமிஜி வந்து முராதாபாத் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து டிராவல் பண்றாரு. அங்க முராதாபாத்ல பாத்தீங்கன்னா ஒரு சத்சங் நடந்துட்டு இருக்கும். யார் சத்சங் பண்ணுவாங்கன்னா, பண்டித் ஜுவாலா பிரசாத் மிஸ்ரா அப்படின்றவர் வந்து சத்சங் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அகெயின் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிஜி இதே மாதிரி பிலாசபி தான் அவரும் கேட்பாரு. அங்க அவர் என்ன சொல்லிட்டு இருப்பாரு, இந்த சம்சாரம், இந்த லோகம் இருக்கு இல்லையா, இது வந்து இது ஒரு விஷயமே இல்ல, இதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸே இல்ல, இது என்னைக்குமே தோன்றாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அவர் வந்து சத்சங்ல சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஸோ இந்த 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 இதுவும் அகைன் சம்திங் லைக் பிரம்மை தான், இந்த உலகம் வந்து ஒரு பிரம்மை தான், ஓகே, ஒரு இல்யூஷன் தான் அப்படின்னு வந்து அவர் அந்த பிலாசபி வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ சுவாமிஜி போய் அந்த பண்டித் கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி இது ஒரு பிரம்மை தான், இது வந்து எக்ஸிஸ்டன்ஸே இல்ல அப்படின்னா வந்து இதுக்கு ஏன் பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. எனிதிங் தட் எக்ஸிஸ்ட் அப்பதானே பேர் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிறக்கவே இல்லை அப்படின்னா உங்களோட பேர் ஏன் இங்க வரப்போகுது இந்த உலகத்துல, அது போல. ஸோ எனிதிங் தட் எக்ஸிஸ்ட் அப்பதான் அதுக்கு வந்து பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ரிஷிகள் எல்லாமே வந்து வேதாஸ்ல வந்து வேதாந்தா பிலாசபி படி ஒரு பேர் கொடுத்து, அந்த இப்போ ஒரு சம்சாரம் இருக்கு, அந்த சம்சாரத்துல ஒரு துக்கம் இருக்கு, அந்த துக்கத்துல இருந்து வெளியே வரதுக்கான வந்து வழிகள் தான் காட்டியிருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே எக்ஸிஸ்ட் ஆகலன்னா ஏன் ரிஷிகள் இதுக்கு பேர் கொடுத்து இதுல இருந்து வெளியே வரதுக்கான வழி காட்டுறாங்க, ஓகே அப்படின்னு சுவாமிஜி வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. தண்ணியே இல்லை அப்படின்னா அப்ப போட் எதுக்கு, ஷிப் எதுக்கு அப்படின்னு வந்து கேள்வி கேட்கிறாரு.
எந்த டிசீஸ்மே இல்லைன்னா அப்ப மெடிசின்ஸ் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவர் வந்து கேட்கிறாரு. அப்ப அதுக்கான ரெஸ்பான்ஸ் அவர் என்ன கொடுக்கிறாரு அப்படின்னா வந்து, இந்த லோகம் வந்து இந்த சம்சாரம் வந்து ஒரு ஒரு மிராஜ் மாதிரி, ஒரு பிரம்மை மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெசர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஆனா அந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா தண்ணி இருக்காது. அது ஒரு மிராஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி வந்து இந்த லோகமும் கூட அப்படிதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல வந்து ஒரு சின்ன ரோப் வந்து தண்ணியில இருந்ததுன்னா பாம்பு மாதிரி இருக்குமா? ஓகே, யூஸ்வலா நீங்க பார்த்திருப்பீங்க. ரோப் ஏதாவது தண்ணியில இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஃப்ளோட் ஆச்சுன்னா ஒரு பாம்பு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவும் மாதிரி தான் இந்த இந்த லோகம் கூட. நீங்க கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அது பாம்பா இருக்காது, அது ஒரு ஒரு ரோப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் வந்து அவர் வந்து சொல்லுவார். அதுக்கு சுவாமிஜி வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, யாரு தண்ணி பார்க்கலையோ அவங்களுக்கு எப்படி பிரம்மையா இருக்கும் இது. ஸோ தண்ணி யாரு முன்னாடி பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது வந்து ஒரு மிராஜா இருக்கும், இல்ல ஒரு பிரம்மையா இருக்கும். ஆனா தண்ணி பார்த்துருக்கணும்ல. அதே போல யாரு பாம்பு பார்க்கவே இல்லையோ அவங்களுக்கு எப்படி அது பாம்பா தோன்றும். ஸோ பாம்பை பார்த்ததுனால தான் பாம்பா தெரியுது இல்லையா அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் வந்து சுவாமிஜி வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிபேட் வந்து அவர் வந்து அந்த பண்டித்தோட பண்றாரு அவர். ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து சுவாமிஜியோட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வந்து அவர் ரொம்ப ஒரு மாதிரி அவரும் ஒரு கவலை கூட நிலைமைக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவரும் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு, என்ன பிலாசபி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ சத்குரு தர்மச்சந்திர தேவ்ஜி மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி யோகாவோட சீக்ரெட்ஸ் இல்ல அதோட யோகாவோட எக்ஸ்பீரியன்சஸ் வேணும்னா இந்த மாதிரி லாஜிக்ஸ்ல இருந்தெல்லாம் வெளியே வந்து ப்ராப்பரான சத்குரு ஓட சரணத்துல போய் தான் வந்து ப்ராப்பரா டெக்னிக் ஃபாலோ பண்ணி தான் இந்த கடவுளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர் வந்து சத்குரு தர்மச்சந்திர தேவ்ஜி மகாராஜ் முடிக்கிறார்.